சிறப்பாக ஒரு சம்பவம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலைக்கு வைக்கப்பட்ட வேட்டுதான். சரிங்களா? அண்ணாமலைக்கு அங்க கோவையில் ஒரு தொகுதியை தவிர மற்ற எதுவுமே அவர்களுக்கு கிடையாது என்னும் போது அண்ணாமலை அங்க நிற்பதற்கு ஸ்பேஸே இல்லை. அத நேத்து என்ன சொன்னாங்கன்னா, வானதி தான் நிற்க போறது இல்ல, அண்ணாமலை நிற்பாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிப்பை பார்க்கும் போது அண்ணாமலைக்கு அங்க இடம் இல்லை. அது தெரிந்துதான் அண்ணாமலை முன்கூட்டியே நான் தேர்தலில் நிற்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதை பற்றி அக்கறையே படலை. ஏன்னா வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தன்னை தூக்கி வேற, அதாவது நிதிஷ்குமாருக்கு நடந்தது மாதிரி தனக்கு நடந்துவிடும். இங்கே ஒரு தொங்கு அரசாங்கம் வந்தால் கூட அங்கே எடப்பாடி பழனிசாமி மாப்பிள்ளையாக அங்கே இருக்க முடியாது. ஏற்கனவே ஐ பெரியசாமி அவர்கள் விட்ட அறிக்கையிலே சொல்றாரு, ஒரு உள் முரண்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா, வானதியோ அல்லது அண்ணாமலையோ வளர்ந்து விடக்கூடாது, தனக்கு எதிராக வந்துவிடக்கூடாதுங்கிறதுல நயினார் நாகேந்திரன் மிக தெளிவா இருக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கும் தேர்தல்களில் தொடர்ந்து 8 முறை 7 முறை 5 முறை வெற்றி பெற்ற தொகுதிகளில் எல்லாம் கொண்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு இல்லையா, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸை மொத்தமாக முடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு 4 சீட்டு கேட்ட பூவை ஜெகன்மூர்த்தி ஒரே ஒரு தொகுதியில் எப்போதும் இருக்கிற இடத்தில் மட்டும் நீங்க நின்றுட்டு ஒடுங்கிக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் அல்லது ஒரு ஓரவஞ்சனை. நான் தனபாலுக்கு கூட சீட்டு இல்லைங்கிறதும், அதே மாதிரி இவர்களுக்கு 4 சீட்ல ஒரு சீட் தான் கொடுக்கப்பட்டிருப்பது, புரட்சி பாரதத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பதும் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற ஊடகவியலாளர் திரு சுமன் கிரி அவர்கள். வணக்கம். 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 குறிப்பா கிட்டத்தட்ட இரு பக்கமுமே கூட்டணிகள் உறுதியாகி இப்ப வேட்பாளர் பட்டியல் அதிரடியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா அதிமுக தரப்புல முழுக்க வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்துருச்சு. பிஜேபி எத்தனை, பாமக எத்தனை, அதிமுக எத்தனைங்கிற லிஸ்ட் வெளியே இதுதான் இப்ப ஒரு பெரிய அதிர்வலையை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை குறித்து பேசாமல் கடக்க முடியாது. கடந்த காலங்களில் அவர் பேசிதான் அரசு என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். நேற்று கூட பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை, குறிப்பாக எடப்பாடியை வெற்றி பெற செய்யுங்கள், உங்கள் பாந்தொட்டு கேட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன வார்த்தை பேசினார்ன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு இணையதளங்களை வைரலாகி கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு செய்தி என்னன்னா, இந்த வேட்பாளர் பட்டியல் வந்த பிறகு குறிப்பாக கோயம்புத்தூர் தொகுதியில எந்த தொகுதியுமே பாஜக கிடையாது, தெற்க தவிர மற்ற எல்லாம் அதிமுக எடுத்துக்கிறது. திருப்பூரும் அப்படித்தான் எடுத்துக்கிறது. குறிப்பாக பல்லடம், சிங்காநல்லூர் இந்த மாதிரி தொகுதிகளை இவர் குறிவைத்துதா என்று கேள்விப்படுகிறோம். இப்ப இதன் விளைவாக என்னன்னா, அவர் போட்டியிட போவதில்லை என்ற ஒரு கடிதத்தை பியூஷ் கோயலிடம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? கோவையில 10 தொகுதி, 10ல 3 தொகுதிகளாவது தங்கள் பக்கம் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கோவை வடக்கு மட்டும்தான். இவங்க கேட்டது கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, தொண்டாமுத்தூர், இது 3ஐயும் கேட்டாங்க. ஆனால் 3 தொகுதிகள் ஒதுக்கப்படல. அதாவது பாஜகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புள்ள பகுதி. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஓரளவுக்கு பாஜக வாக்காளர்கள் இருக்கிறாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள பகுதி அப்படின்னு கருதப்பட்டதுல அதிமுக கொடுக்கல. இப்ப இதுல என்ன செய்தி இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியோட இந்த அறிவிப்பிலேயே மொத்தமா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவை, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, இந்த மாவட்டங்களை மட்டும் தன்வசப்படுத்தினால் போதும், மற்ற பகுதிகளை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, இதையெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பா வலுவாக எதிர்க்க வேண்டிய அதிமுக அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் நிற்கக்கூடிய மிகப்பெரிய தொகுதிகளில் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இவர் ஒதுங்கி நிற்கிறார். இது திமுகவை அப்படியே ஓபன் பண்ணி அவர்களை வெற்றி பெறுவதற்கு அழைப்பு கொடுத்தது மாதிரியான ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்குது. அப்ப அதுல எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்றாரு. மேற்கு மண்டலத்தில் நான் அதிக வாக்குகளை, இடங்களை பெற்று அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று என்னை நான் நிலைநிறுத்தி கொண்டால் போதும்,
பாஜக எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா பாஜகவுக்கும் அவர்கள் எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கவில்லை, அமமுகவுக்குலாம் சொல்லவே வேண்டியதில்லை. அவர்கள் பல இடங்களில் வெற்றிக்கான வாய்ப்பே இல்லாத இடங்கள் இருக்கிறது. குறிப்பா நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதுல 5 தொகுதிகள். அந்த 5 தொகுதிகள் 5லயுமே உங்களுக்கு காந்தி, அமைச்சர் காந்தி அவர்களுடைய தொகுதி, அதே மாதிரி அமைச்சர் சக்கரவாணி அவர்களுடைய தொகுதி, அப்புறம் கிள்ளியூர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதாவது 5 தொகுதிகளிலும் எதிரிகள் மிக வலுவாக, அதாவது திமுக தரப்பில் அமைச்சர்கள் பாரம்பரியமாக வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிற பல தேர்தல்களில் தொடர்ந்து 8 முறை 7 முறை 5 முறை வெற்றி பெற்ற தொகுதிகளில் எல்லாம் கொண்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு இல்லையா, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸை மொத்தமாக முடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. நாம ஏற்கனவே சொல்லி வந்தோம், பாஜகவை தமிழ் நிலத்தில் வளர விடுவது என்பது அது திமுகவுக்கு விரோதமானது அல்ல, அது அதிமுகவுக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொன்னா அதை கரெக்டா உள்வாங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் தான் எந்த இடத்தில், நான் இன்னொன்னு இங்கு திமுகவை வீழ்த்தி அது வகுத்திருக்கிற வியூகங்களை வீழ்த்தி வெற்றி பெற முடியாது. அப்ப நமது கட்சியை 20% மேல ஒரு 20-22% கொண்டு வரணும்னு சொன்னா மேற்கு மண்டலத்தில் நான் அதிக கவனம் செலுத்தினால் போதும், மற்றதையெல்லாம் அவங்க கையில அடுத்தவங்க கையில ஒப்படைச்சிருவோம்னு ஈஸியா தள்ளி விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா பெரம்பூர் விஜய் நிற்பதாக சொல்லப்படுகிற தொகுதி, அந்த தொகுதியில பாமகவுக்கு எந்த பேஸுமே கிடையாது. பாமகவுக்கு அங்க அலுவலகமே கிடையாதுங்கிறதா செய்தி. நீங்க பாமக வன்னியர்கள் உள்ள பகுதியும் கிடையாது. நீங்க சென்னைக்குள்ள வேற தொகுதிகளில் கேட்டிருந்தா கூட வன்னியர்கள் இருக்கிறாங்க கொஞ்சமானு, அந்த பகுதியில அதுவும் கிடையாது. அப்போ இது திட்டமிட்டு, அதாவது எங்கெல்லாம் 14 தொகுதிகள் திமுக சிட்டிங் அமைச்சர்களின் தொகுதிகளில் நேரடியாக போட்டி இல்லை. 14 தொகுதிகளில் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் இருக்கிற தொகுதிகளில் நேரடியாக திமுக போட்டியிடவில்லை அப்படிங்கிறத ஒரு செய்தியை தெளிவாக சொல்கிறது. திமுகவை வீழ்த்துவது என் இலக்கு அல்ல, நான் 2வது பெரிய கட்சியாக வர வேண்டும். இன்னும் கூடுதலா விஜய் மாதிரியான ஒரு பிளேயர் இறங்கி நிற்கிற இடத்துல கூட நான் வலுவான கேண்டிடேட் போட்டு விஜயை வீழ்த்துவதற்கு நான் முயற்சிக்க போறதில்ல. நீங்க நீங்க களத்தில் அக்னி நியூஸ் சர்வீசஸ் சுரேஷ்குமார் அவர்கள் எடுத்த சர்வேல கூட என்ன சொல்லுதுன்னா, விஜய் வெற்றி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவர் 2வது இடத்துக்கு வருவார். தமிழ்நாடு முழுவதுமே அவருக்கு வெற்றி வாய்ப்புலாம் இல்லை, ஒரு தொகுதியில கூட அவர் வெற்றி பெற போறதில்லை. அப்படிங்கும் போது இதெல்லாம் சர்வே கள நிலவரம் இருக்கும் போது இப்ப விஜய்க்கு ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல, விஜயை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணல, அப்படி இல்லை. அப்ப என்னன்னா, விஜயை வீழ்த்துவதற்கு திமுக வலுவான கேண்டிடேட் இறக்கும், விஜய் எப்படியாவது முடிக்கணும். அதே மாதிரி காரைக்குடியில சீமானு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் களம் சொல்லுகிற யதார்த்தமான சூழ்நிலை. ஆனாலும் ஒரு அந்த கட்சி தலைவர்கள், ஒரு முக்கியஸ்தர்கள் நிக்கிற இடத்துல நான் ஒரு வலுவான கேண்டிடேட் போடணும்னு அதையும் கூட போடல. அப்ப அதிமுகவை பொறுத்தவரையிலும் காரைக்குடியில சீமானுக்கு எதிராக கேண்டிடேட் போடல, இங்க விஜய்க்கு எதிராக கேண்டிடேட் போடல, திமுக தரப்பில் 14 அமைச்சர்களுக்கு எதிராகவும் கேண்டிடேட் போடல. அப்போ இவர்கள் கேம்ல இருந்தே விலகிக் கொள்கிறார்கள். இது ஒரு சேஃப் கேம் தான். அதை அடுத்தவர்களிடம் தள்ளிவிடுவதன் மூலமாக கூட்டணி கட்சிகளை காலி செய்வது. 27 ஆமா, பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 27 தொகுதிகள்ல 10 தொகுதிகள் ஒரு நல்ல தொகுதிகளா அமைகிறதே பெரிய விஷயம். நல்ல தொகுதினா அவங்க வெற்றி பெறுவார்கள் இல்ல, ஒரு நல்ல மார்ஜின்ல கிடைப்பதே பெரிய விஷயம். அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்க ஜி.கே. வாசன் சொன்னீங்க, வாசன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு, யாரு எடப்பாடி கேட்டிருக்காரு, நீங்க ரிட்டர்ன் நில்லுங்கன்னு. அவர் பாஜக நிப்பேன், காங்கிரஸ் தான் நிப்பேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. அதன் விளைவாக நடந்துன்னு சொல்லலாம். ஆனா நேற்றைக்கு அண்ணாமலை அப்படி பேசியிருக்கிறார், அதாவது எல்லாரும் பாதம் தொட்டும் பழனிசாமி அவர்களை வெற்றி செய்ய வேண்டும்.
வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு இறக்கி இடியாகத்தான் தெரிகிறது. அண்ணாமலை மேல அப்படி என்ன ஒரு கோபம் இல்ல ஒரே சமூகங்கிறதுனாலயா? இப்ப கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்திலேயே அண்ணாமலைக்கு இடமில்லன்னு உரையாச்சு இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலையுடைய கடிதத்தை கொடுத்தாரு, நான் நிக்க போறது. அப்ப அண்ணாமலையுடைய எதிர்காலம்? எடப்பாடி பழனிசாமி பாஜகவை காலி பண்ணுவதற்கு ஒரு கட்டம் கட்டினாருங்கிறது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளை மொத்தமா காலி பண்ணிட்டார் இந்த அறிவிப்பின் மூலமா, நேற்று கொடுத்த இந்த தொகுதி பங்கீட்டின் மூலமாக. அதுல சிறப்பாக ஒரு சம்பவம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலைக்கு வைக்கப்பட்ட வேட்டுதான். சரிங்களா? அண்ணாமலைக்கு அங்க கோவையில் ஒரு தொகுதியை தவிர மற்ற எதுவுமே அவர்களுக்கு கிடையாது என்னும் போது அண்ணாமலை அங்க நிற்பதற்கு ஸ்பேஸே இல்லை. அத நேற்று என்ன சொன்னாங்கன்னா வானதி தான் நிற்க போறது இல்ல, அண்ணாமலை நிற்பாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிப்பை பார்க்கும் போது அண்ணாமலைக்கு அங்க இடம் இல்லை. அது தெரிந்துதான் அண்ணாமலை முன்கூட்டியே நான் தேர்தலில் நிற்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி அதாவது அவரை கொண்டு போய் நீங்க தெற்குலையோ அல்லது மற்ற பகுதியிலே நிறுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அவர் தோற்கிறது மட்டும் இல்ல, அதாவது மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பாரு. நான் அண்ணாமலை தான் பாஜகவை தூக்கி நிறுத்தியவர் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இதுல இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமியின் கை மட்டுமே இல்லைங்க, ஒரு உள் முரண்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா வானதியோ அல்லது அண்ணாமலையோ வளர்ந்து விடக்கூடாது, தனக்கு எதிராக வந்துவிடக்கூடாதுங்கிறதுல நயினார் நாகேந்திரன் மிக தெளிவா இருக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கும் இந்த கட்சி இந்த கூட்டணி வெற்றி பெறணுங்கிறதுல நோக்கம் இல்ல, நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க மேல இருந்துகிட்டு அமித்ஷாவோ அல்லது மோடியோ என்ன பெரிய திட்டத்தை வகுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரவர் பொசிஷனை பாதுகாத்துக் கொள்வது. அப்படிங்கும் போது நீங்க இன்னொன்று கவனிச்சு பாருங்க, தென் மாவட்டங்களில் குமரியில இருக்கிற எல்லா தொகுதிகளையும் பாஜக இருக்கிற ஒரு தொகுதி தகுறன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கள் அந்த இடத்தை ஹோல்ட் பண்றாங்க. ஆனால் அதுலயும் கூட நெல்லை தொகுதியில நம்ம ஏற்கனவே நின்ற தொகுதியில இவர் நயினார் நாகேந்திரன் நிக்கல. சரிங்களா? அவர் சாத்தூர் தொகுதிக்கு மாறி போறாரு. அப்போ இது எல்லாமும் பார்க்கும்போது அவர்களுக்கே களமும் நெருக்கடியா இருக்குது. நீங்க நெல்லை தொகுதியில் அவருக்கு மீண்டும் நிற்கிறாருன்னா வாய்ப்பு நழுவி போகுமோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் அதை பெற்றிருக்க முடியும். சாத்தூருக்கு கொடுங்கன்னு கேட்டுத்தான் பெற்றிருக்க முடியும். அப்போ இங்கு பாஜகவுக்குள் ஒரு உள் முரண்பாடு இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்கும் பாஜக இதற்கு மேல் வளர்ந்து விடக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க, நாங்க எங்கிட்ட 18.5% வாக்குகள் இருக்குது, அதுக்கு நிகரான அந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு கொடுங்க. அந்த எண்ணிக்கையில தானே கேட்டீங்க, கொடுத்தாச்சுங்கிறதான் அவர் கணக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கிளவரா செஞ்ச மாதிரி கிளவர் தான். அதிமுகவை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி பேரத்தில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார். இதுல பாஜக மிகப்பெரிய லூசர், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இது வெற்றிக்கான வியூகமா அப்படின்னா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதை பற்றி அக்கறையே போடலை. ஏன்னா வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தன்னை தூக்கி வேற, அதாவது நிதிஷ்குமாருக்கு நடந்தது மாதிரி தனக்கு நடந்துவிடும். இங்கே ஒரு தொங்கு அரசாங்கம் வந்தால் கூட அங்கே எடப்பாடி பழனிசாமி மாப்பிள்ளையாக அங்கே இருக்க முடியாது. ஏற்கனவே ஐ பெரியசாமி அவர்கள் விட்ட அறிக்கையிலே சொல்றாரு, மாப்பிள்ளை அவர் தான், ஆனா போட்டிருக்கிற சட்டை என்னதுன்னு தான் அமித்ஷா நடந்து கொள்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு நிலவரமே, அதாவது வெற்றி பெறுவதற்கு முன்னாடி நிலவரமே இப்படி இருக்கும்போது நாளைக்கு வெற்றி பெற்று போய் உட்கார்ந்தா அந்த இடத்தில் நாம் ஆட்சி கட்டில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் நீங்க நிதிஷ்குமாருக்காவது அவர்களுக்கு மாநிலங்களவை எம்பி கொடுத்தாங்க, இவருக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு மேல் கேஸ் இருக்குது. அதனால கண்டிப்பா பீகார் ஜெயிலுக்கு அல்லது பார்ப்பன அக்கரவாரா சிறைக்கு மீண்டும் தன்னுடைய முன்னோர்கள், தனது முன்னர்த்தியர்கள், அதாவது யாரு காலில் விழுந்தாரோ அவர்கள் போய் உட்கார்ந்து இருந்த இடத்துல போய் நாம் உட்கார வேண்டிய நிலை வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி இதை பேரா முடிச்சிருக்கிறாரு. இது யாருக்கு நன்மைன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு அப்படியே ஸ்வீப் ஆகும். முக்கிய அமைச்சர்களை நான் போட்டியிட போவதில்லை, அவர்கள்ட்ட எதிர்த்து நிக்க போறதில்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் பெர்சன்டேஜ் வைத்து மிகப்பெரிய லாபத்தை எடுத்துக்கொள்ள. அதாவது வெற்றி உறுதினாலும் 14 அமைச்சர்களை நீங்க வீழ்த்த முடியாது. ஆனா ஒரு டஃப் கேண்டிடேட் போடும்போது எண்ணிக்கை குறையும், அப்ப மொத்த பெர்சன்டேஜ் குறையும். அதுல கூட கோட்டை விட்டுறாங்க.
அப்ப மொத்த பெர்சன்டேஜை உயர்த்தி திமுக கூட்டணி இதுக்கு முன்னாடி வரல இது 48% அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 50%க்கு மேல போறதுக்கான வாய்ப்பை இந்த அறிவிப்பு, எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு காட்டுகிறது அப்படின்னு நான் சொல்றேன். மற்ற உதிரி கட்சிகள் கூட்டிருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு கிருஷ்ணசாமி போன்ற உதிரி கட்சி, பூவை ஜெகன்மூர்த்தி, அதாவது வாசன், இவங்க எல்லாமே, சண்முகம், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்க பாஜக, அதாவது தாமரசேதம் போட்டிட போறாங்க. கிட்டத்தட்ட 40 தொகுதியா மாறுது. அது மட்டும் இல்லாம அவினாசி தொகுதி மிக முக்கியமான தொகுதி, தனபால் முன்னாள் சபாநாயகர் இருந்த தொகுதி. அந்த தொகுதியெல்லாம் வரிசையா வெற்றிடம் கண்டிருக்காங்க 96 தவிர. அப்ப இதெல்லாம் விட்டு கொடுத்ததாக ஆகாம ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது தனபால் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் நீண்ட காலமாக தொடர்ந்து அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். குறிப்பா அது அவினாசியை பொறுத்தவரையிலும் அதிமுக 8 முறை தொடர்ந்து ஜெயித்த தொகுதி. இடையில ஒரே ஒரு முறை அந்த 96 மொத்தம் வாஷ் அவுட் ஆன காலகட்டத்தில் மட்டும்தான் அதிமுக அங்க தோற்றதை தவிர மற்ற காலத்தில் அது தோல்வியே கிடையாது. ஆனால் அந்த தொகுதி விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. தனபால் அங்கே இல்லை. ஏன்னா தனபாலுக்கு உடம்பு முடியல, அவரால் தொடர்ந்து இயங்க முடியாதுங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்று, அவருடைய பையன் தாவேகாவுக்கு போயிட்டாரு, சரிங்களா? ஆனா தனபால தான் நீங்க ஒரு அடையாளமா சொல்லுவாங்க, ஒரு தலித் சமூகத்தின் பிரதிநிதி. பாருங்க, நாங்க அதாவது திமுக சமூக நீதி பேசுகிறத நான் அவர்கள் கூட ஒரு தலித்துக்கு, அதுவும் குறிப்பா மிக ஒடுக்கப்பட்ட ஒரு அருந்ததியர் சமூகத்திலிருந்து நாங்க சபாநாயகர் கொடுத்திருக்கோம் பெருமையா பேசப்படுகிற அந்த தொகுதியில் இவர்கள் அந்த இடத்தை ஹோல்ட் பண்ணல. குறிப்பாக தலித்துகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. இதுல பூவை ஜெகன்மூர்த்திக்கு 4 சீட்டு கேட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அவர் எப்போதும் நிற்கக்கூடிய அந்த தொகுதி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமா, இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க முற்போக்கு பேசிக்கொண்டு நடுநிலைன்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர் உட்கார்ந்துக்கிட்டு திமுகவுக்கு பாடம் எடுப்பது, விசிகாவுக்கு அதை இழிவுபடுத்தி பேசுவது, 8 சீட்டு தானா, இதுதானா சமூக நீதினு சொல்லி பேசுவதெல்லாம் பேசுவாங்க. ஆனா நீங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா இது மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து 2016க்கு பிறகு இந்த கூட்டணி அப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு 6 சீட்ல இருந்து 8 சீட்டாக 2 சீட் எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சிருக்குது. இரட்டை இலக்கம்ங்கிறதுல நெருக்கடி இருக்காது, கூட்டணியின் கூட்டத்தை பொறுத்தது. அதை திருமாவளவன் அவர்களே ஜஸ்டிஃபை பண்றாரு. இந்த நெருக்கடி என்ன நான் புரிஞ்சுக்கிடுறேன். ஒரு என்ன சொல்றதுன்னா, தேசிய அளவில் தொடர்ந்து பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு அவருடைய அந்த பாரம்பரியத்தை குறைச்சி கொடுக்க முடியாது. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கட்சியும் கூட 2வது பெரிய கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தது. அதற்கும் எண்ணிக்கையை கூட்டி கொடுப்பதில் எனக்கு மறுப்பு கிடையாது. சோ அதனால அங்க இருக்கக்கூடிய சினாரியோ இதுதான் சொல்லி அழகா அதை ஆர்டிகுலேட் பண்ணி பேசுறாரு பாண்டே கொடுத்த பேட்டியில. அப்போ தலித் மக்களுக்கு பிரதிநிதித்துவம்னு பேசுவதில் இந்த நடுநிலையாளர்கள் எவ்வளவு இரட்டை வேடம் போடுறாங்க. அவங்க இரட்டை வேடம் போடுறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியை பாதுகாக்கிறாங்க. திமுகவை குற்றம் சொல்லுவதோ, அதுவும் குறிப்பாக விசிகாவையே நீங்கள் இப்படி மடங்கி போகலாமா, உங்களுக்கு தன்மானம் இல்லையான்னு சொல்லி அவர்களை குத்தி காட்டுவதெல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு 4 சீட்டு கேட்ட பூவை ஜெகன்மூர்த்தி ஒரே ஒரு தொகுதியில் எப்போதும் இருக்கிற இடத்தில் மட்டும் நீங்க நின்றுட்டு ஒடுங்கிக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் அல்லது ஒரு ஓரவஞ்சனை. நான் தனபாலுக்கு கூட சீட்டு இல்லைங்கிறதும், அதே மாதிரி இவர்களுக்கு 4 சீட்ல 1 சீட் தான் கொடுக்கப்பட்டிருப்பது, புரட்சி பாரதத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பதும் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய சமூக நீதிக்கு எதிரானவர்ங்கிறது இருக்குது. அதை பற்றி பேசுவதற்கு ஒருவர் கூட கிடையாது. இதுதான் இந்த நடுநிலையாளர்களின் யோக்கியதை. இதெல்லாம் மொத்தமா புரிஞ்சுக்கங்க. அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்தை அங்கே நிலைநாட்டி விட்டார். இங்கே பாஜகவையும் காலி செய்து விட்டார். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அது வெறுமனே எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, நயினார் நாகேந்திரன் 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரசும் இதற்கு மேல் நமக்கு தேவையில்லை, அந்த வாக்குகளை நாமளே உள்ளே வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி 2 கட்சிகளுமே தீர்மானித்து விட்டன. இது எல்லாமும் இதற்குள் இருக்கிறது. அண்ணாமலை அடுத்த கட்டமாக நான் பெருந்தன்மையோடு விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அரசியல்ல இருந்தே எனக்கு தெரிஞ்சு ஓய்வு பெற்று ஏதாவது பாஜக கடைசி காலங்களில் கொடுக்கிற இந்த கவர்னர் பதவி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதையாவது பெற்றுட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது குடைச்சல் கொடுக்கலாம். அதை தவிர அவருக்கு அரசியல் இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடியோடு, அதுவும் குறிப்பா வந்து இந்த கூட்டணியோடு தொடர்ந்து இருப்பாங்க. ஏன்னா 2029 இப்போ எடப்பாடி தோல்வியை வந்து பிளான் பண்றாருங்கிறது மட்டும் இல்ல, பேரத்தை இதெல்லாம் தக்க வைத்துக் கொள்கிறார். 22% நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா பாஜகவை இன்னும் குறைத்தேன் என்றால், இந்த கூட்டணி இன்னும் குறைவாக வருதுன்னு சொன்னா 2029 எடப்பாடி பழனிசாமி தான் பேரம் நடக்கும், வேற யார்ட்டும் நடக்காது. வெற்றி பெற்றோம்னாதான் ரிஸ்க் அதிகம். எடப்பாடி அங்கே காலியாகப்படுவார், அதற்கு பதிலாக பாஜக ஆட்சிக்கு வந்துடும். ஆனால் தோல்வியை வைத்துக் கொண்டே கையில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சுக்கிட்டு 2029 மோடியோடு பேரம் பேசலாம். மோடியும் அதைத்தான் விரும்புவார். ஏன்னா குறைந்தது கடந்த முறை 0 ஆனதுக்கு பதிலாக ஒரு 5 சீட்டையாவது பெற முடியும் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப அந்த இடத்தில் மீண்டும் நயினார் நாகேந்திரன் தான் ஒரு பிளெக்சிபிளான பேசுவதற்கான, அதாவது கூட்டணிக்கான ஒரு ஆளை தவிர அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை வைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாது. கூட்டணியை சிதைப்பதற்கு வேணால் அண்ணாமலை உதவுவார் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இது வந்து உள்குத்து அரசியலில் அண்ணாமலை எங்கே காலி செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மக்கள் விட்டு விடுவேன். இந்த விவாதத்தை சொல்லி அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி. நன்றி.